ஹாய் எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சிக்கன் உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து கறி உருண்டை குழம்பு செய்வோம். ஆனால் இன்றைக்கி வந்து இது சிக்கன்லேயே உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சிக்கன் உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சிக்கன் 4 கிலோ போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்லைஸ் பிரெட், சால்ட் பிரெட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் கறி மசால் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், மல்லி இலை சிறிதளவு, எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போது இந்த சிக்கன் உருண்டைக்கு இந்த மிக்சியில் போட்டு இதெல்லாம் வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை இதில் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரெட் இதை சேர்த்துக்கணும். அப்புறம் வெங்காயம், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், கறி மசால் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட்டு 1/2 டீஸ்பூன், அப்புறம் பச்சை மிளகாய் 1, அப்புறம் சிறிதளவு மல்லி இலை. இப்போ பாருங்கள், ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்க, நல்லா அரைப்பட்டுச்சு. இப்போது இந்த பதத்தில் அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், மிக்சிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இதை பாருங்கள், இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இந்த உருண்டையை பொரிச்சு எடுக்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சு சிக்கன் உருண்டை. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் பெருசு ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 முந்திரி பருப்பு, இது 3ஐயும் வதக்கிட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சிடணும். அடுத்தது தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு 1 டீஸ்பூன், 1 அன்னாசி பூ, 1 ஏலக்காய், ஒரு 1/2 ஜாதி பத்திரி, கல்பாசிப்பூ ஒரு சிறிதளவு, அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இது வந்து சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், தயிர் 4 டீஸ்பூன், அப்புறம் மல்லி, கருவேப்பிலை தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும். இந்த சிக்கன் வந்து அதில் கட் பண்ண அந்த எலும்பு பீஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும்.
இதை கொஞ்சம் வதக்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும் வெங்காயமும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிச்சு. இப்போ இது வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் அரைக்கணும். பாருங்க, ஒரு கப் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இந்த பட்டை கிராம்பெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகணும். வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் வந்து நம்ம சிக்கன் உருண்டை பொரிச்சு எடுத்தோம்ல, அந்த எண்ணெயை நான் வந்து இதில் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். அப்படியே சிம்ல வச்சு இதை வதக்கணும். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு வெங்காயத்தோட. இப்போ சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் மஞ்சத்தூள், அடுத்தது சிக்கன் மசாலா பவுடர் இதில் சேர்த்துக்கணும். இப்போ பெப்பர் பவுடரும் ஜீரக பவுடரும் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி முந்திரி பேஸ்ட், இப்போ இந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்க, இந்த மிக்சியில் அரைச்ச தண்ணியை இதில் சேர்த்து அந்த சிக்கனோட வேக வைக்கணும். தண்ணி போதுமா? தண்ணி தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி இதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும் சிக்கன் வேகிறதுக்கு. இப்போ 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இந்த சிக்கன் உருண்டைய இதுல சேர்க்க போறேன். இந்த கிரேவில ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயர்ல வச்சு வேக விடணும். அப்பதான் இந்த கிரேவிலாம் இந்த சிக்கன் உருளைக்குள்ள சாரும். பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இந்த சிக்கன் உருண்டைய கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். அப்பதான் இந்த சிக்கன் கிரேவி வந்து உள்ள இறங்கும். இப்போ பாருங்க, சிக்கன் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலையும் கருவேப்பிலையும் இதுல சேர்த்துக்க போறோம்.
சூப்பரான சிக்கன் உருண்டை குழம்பு ரெடி. சிக்கன் உருண்டை குழம்பு வித் சப்பாத்தி. சாப்பிட்டு பாருங்க. பாருங்க, பார்க்கும் போதே டெம்டிங்கா இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்கு. ரைஸோட சேர்த்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அவ்வளவு சூப்பரா அருமையா வந்திருக்கு. கண்டிப்பா எனக்கு பேச்சா வரலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இந்த கறி உருளை வந்து அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ அழகா வந்துருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. வீட்டில் குட்டீஸ் வந்து பெரியவங்க பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பேசுறது இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா வரும். ட்ரை பண்ணுங்க. பார்க்கறதோட இல்லாம வீட்டில் செஞ்சு பாருங்க. அப்பதான் நீங்களா நான் என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணுறோம். தொடர்ந்து எங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, லைக் பண்றீங்க, சொல்லிட்டே இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. தேங்க்யூ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா. ரைஸோட சாப்பிடணும். ரைஸ் வைக்காம விட்டேன்.